தேர்ஸ்டே மார்னிங்கே கிளம்பி சரண்யா அக்காவை பார்க்கலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்டுடியோக்கு போயிருந்தோம். நான் வந்து அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நேற்று வந்து திடீர்னு கிளம்பினோம். சஜியுமே அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்குன்னு என் கூடவே கிளம்பி வந்துட்டா. அப்படியே நேற்று வடபழனி முருகரையும் தரிசனம் பண்ணிடலாம்னு நினைச்சோம். பட் சிட்டி டிராஃபிக்ல பீக் ஹவர்ஸ்ல எம்டிசி பஸ்ல போறதுக்குள்ள எங்களுக்கு வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு. கோயில் நடையுமே சாத்திட்டோம். நேராக அக்காவை பார்க்க தான் போயிருந்தோம். அங்க வந்து அவங்க வீடியோல எப்படி வந்து பேசுவாங்களோ திருதிரன் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நேர்லயுமே இருந்தாங்க. அக்கா வந்து ஹீரோயின் அப்பெல்லாம் வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ஹம்பிள் பர்சன். அக்கான்னு கூப்பிடுறோம்ல அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அக்கா மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோ பாசமா. நான் வந்து வளையல் போடாமல் போயிட்டேன் அப்படின்னு பொசுக்குன்னு கையில் இருக்க வளையல் வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரே எமோஷனல் மொமெண்ட்டாக போயிருச்சு. அதுக்கப்புறம் அக்காவோட ஸ்டுடியோ போய் சுற்றி பார்த்தோம். இதெல்லாமே நான் அடுத்த ஷார்ட் வீடியோவில் காட்டுறேன். நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பிங்க் சல்வார் வந்து சல்வார் பட்டர்ஃப்ளைல வாங்கினது. ஆஸ் யூஷுவல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பாய்.